வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். தோழர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு மலேசியாவில் ஒரு பக்கம் பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு, பனையூரில் ஒரு பக்கம் பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு, சம்மந்தமே இல்லாமல் தூத்துக்குடியில் ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு, மதுரையில் ஒரு பஞ்சாயத்து, மதுரையில் ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குது. இனி பஞ்சாயத்து இல்லாத ஊர்களே எங்கே இருக்குன்னு தெரியல. நாடு முழுக்க எஸ்ஐஆர் பரபரப்பாக இருக்குன்னா தாவேக்கா தனியாக ஒரு எஸ்ஐஆர் நடக்குது. எஸ்ஐஆர் பெண்களுக்கும் சிறுபான்மையருக்கும் எதிரானது அப்படின்னு சொல்லப்படுது. தாவேக்காவுக்குள்ள சிறுபான்மை பெண்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளரால் பாதிக்கப்படுறாங்க, கட்சியோட பொதுச் செயலாளரால் பாதிக்கப்படுறாங்க. நேற்று ரொம்ப உச்சகட்டமாக அஜிதா அக்னல் 15 தூக்க மாத்திரையை போட்டு தற்கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இல்லை, எல்லாருமே இப்போ இந்த இடத்துல எஸ்ஐஆர் எடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, களத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஒரே கட்சி அவங்க மாவட்ட செயலாளருக்கு எதிராக ஒரு ஒரு தொடர் போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தினமும் போராட்டம். பனையூர்ல அங்கங்க ஒரு பிரச்சனை. அந்த அம்மா காருக்குள்ள குதிக்குது, இடையில யார் அஜிதா பவுன்சர் அடி வீசுறான், தள்ளி விட்டுறான். நிர்மலா உள்ள வாங்க, உள்ள வச்சு பேசிக்கலாம். அவர் டைரக்டா கேக்குது, உங்களுக்கு மாநிலத்தில் பொறுப்பு தர்றோம், மாநில தலைமை பொறுப்பா அப்படின்னு. இல்லை ஏதாவது ஒரு பொறுப்பு, அதெல்லாம் முடியாது. இதுல ஹைலைட்டே என்ன அப்படின்னா, இந்த போஸ்டிங் போடுறது எல்லாமே புசி ஆனந்த். விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். புசி ஆனந்த் பின்னாடி கேட்ல ஒரு காரை நிறுத்த வச்சு அதுல எஸ்கேப் போறாரு. ஓஹோ. ஸோ அவர் ஒரு போராட்டம் பண்றாரு, யாருக்கு தெரியாம வெளியே போன அப்படின்னு. பின்வாசல் போராட்டம். அவர் அவங்க பின்னாடி காரை பின்னாடி கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல எஸ்கேப் பாரு அப்படி. ஸோ அவருக்கு தமிழ்நாட்டுல எங்க கூட்டம் நடத்தினாலும், எந்த வீடு வச்சிருந்தாலும், எங்கெங்க எந்த சந்துக்குள்ள பூந்தா எந்த சந்துலயா எஸ்கேப் ஆகலாம், எவன் ஸ்கூட்டி வச்சிருப்பான், எவனை பிடிச்சா எங்க போயிட்டு வரலாம், அதுல ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. தாவேக்கா எனக்கு தெரிஞ்சு இப்பதான் இந்த பொறுப்பாளர்கள் போட ஆரம்பிச்சதுல தான் இவங்க கட்சினா என்ன அப்படிங்கறதே இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. கிரவுண்ட் லெவல்ல கட்சி எப்படி இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அஜிதா தரப்பு திமுக ஆதரவான ஆட்கள்னு ஒன்று சொல்றாங்க. இப்போ புதுசா போட்டிருக்க சாமுவேல் அவர்கள் இல்ல இவங்க தான் திமுக தரப்பு. இதேதான் மதுரையிலையும் பிரச்சனை. இல்ல மதுரையிலையும் பார்த்தா இல்ல முதல்ல போட்டிருக்க ஒரு ஆள் சக்தி, இப்போ சக்தின்னு ஒரு பொண்ணு கொண்டு வந்திருக்காங்க போல, முதல்ல போட அவங்கலாம் திமுக ஆட்கள். ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அவன் மாவட்ட செயலாளர் எடுத்து என்ன ஏதாவது பேசலாம். இல்ல அவங்களுக்கு அதுதானங்க பயிட்டு வச்சிருக்காங்க. இப்ப நாட்டுல எங்கேயோ சத்தீஸ்கர்ல யாரோ ஒரு கிறிஸ்தவருக்கு எதிராக ஒரு இந்துத்துவ குரூப் ஒரு பிரச்சனை பண்ணுது. திமுகவே சத்தீஸ்கர் வரைக்கும் போயிட்டே நீ அப்படின்றாங்க. மணிப்பூர்ல பிரச்சனை, திமுகவே மணிப்பூருக்கு நீ ஏன் போகலன்றாங்க. வேங்கை வயலுக்கும் திமுகவை தான் கேட்கறான், மணிப்பூருக்கும் திமுகவை தான் கேட்கறான். அவன் அப்படித்தானே பயிற்றுவிக்கப்பட்டிருக்கான். அப்போ மாவட்ட செயலரை போட்டா அது திமுக சதி, போடலைன்னா அதுவும் திமுக சதி, போராட்டம் பண்ணா அது திமுக சதி, போராடலைன்னா அதுவும் திமுக சதி. தமிழ்நாட்டுல ஜனநாயகம் ஆடியோ ரிலீஸ் பண்ண முடியல, அதுக்கு திமுக சதி. மலேசியால தான் பண்றாங்க. ஆனா அந்த திமுக அரசு எவ்வளவு வன்மம் பிடிச்சு போயிருந்தா மலேசியா போலீஸ்ட சொல்லி நெருக்கடி கொடுப்பாங்க. மலேசியா இன்டர்போல் மூலமா நெருக்கடி கொடுத்திருக்காங்க. இவருக்கு மலேசியா நெருக்கடி. இன்னைக்கு தாவேகா குரூப் ஏதோ டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்களாமே. ஆமா, அது ரொம்ப முக்கியமான அந்த 4 பேர்த்த மட்டும் பொறுப்பாளர்கள். யாருன்னா புசி ஆனந்த் பிளஸ் ஆதவ், இந்த டீமை மட்டும் மேலே கூப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஈரோடு பொறுப்பாளரையும் கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு, கரூர் பொறுப்பாளரையும் கூப்பிட்டுருக்காங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, மேலிடத்துல கூப்பிட்டுருக்காங்க, டெல்லியில கூப்பிட்டுருக்காங்க. அது பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு போறாரு. யாரு, நம்ம பியூஷ் கோயல் வந்துட்டு போறாரு. அவர் வந்துட்டு போனதுக்கு பிறகு திட்டாதீங்கன்னு போனாரு, ஸ்பாயிலர்னு சொல்லிட்டு போனாரு, வார்த்தை பயன்படுத்திட்டு போனாரு. இது அப்படியே இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமித்ஷா வர்ற மாதிரி இருந்துச்சு. அமித்ஷா கடைசி நாளைக்கு வர போறாருன்னு பல தொலைக்காட்சிகளை டிபேட்டே நடத்துனாங்க. நான் கூட போய் கலந்துக்கிட்டேன். அமித்ஷா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்லாம் கேட்டாங்க. அவர் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கிளிக் இருந்துச்சு. அதாவது அவர் என்னென்ன பண்ண போறாருன்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அவர் ஸ்ட்ராங்கான கூட்டணியை வலுப்படுத்த போறாரு. ரெண்டாவது மக்கள் நல திட்டங்களை கொண்டு வர போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டாங்க. அந்த மக்கள் நல திட்டத்துக்கெல்லாம் எவனும் ஓட்டே போடல. அவர் கூட்டணி பேச போறாருன்னு போட்டான். அவர் வரவே இல்லை. டிவியில் டிபேட் நடத்தினாங்க, வரல. எனக்கே ரொம்ப ஆச்சரியம், என்னன்னா வரவே இல்லை. அப்போ கடைசியெல்லாம் தெரிய வருது, இங்கே லீலா பேலஸில் ரூம் போட்டிருந்ததாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த ஒரு வாரமாகவே அவர் லீலா பேலஸ்லாம் தங்க போறாரு. விஜய் வீடு, இப்போ அந்த பட்டணப்பாக்க வீடு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரே பக்கத்து செக்டர் தான். ஆமாம், அங்கே வர்றாரு, மேபி மீட்டிங் எல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் பேசினாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா அவர் வரவே இல்லை. பியூஷ் கோயல் வந்துட்டு அதிமுகவோட வழக்கம் போல பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. வழக்கம் போல நாங்கள் 20-25 தரோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேச்சுவார்த்தை போயிருக்கு. 70 கொடுக்க. ஆமாம், 70 கொடுத்து அப்புறம் எடப்பாடி எங்க நிற்பாரு. நினைக்கிறேன் ஏங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 160
நின்னாதான் அவன் கட்சியை காப்பாத்திக்க முடியும். ஏன்னா குருசியல் தேர்தல் அதிமுக 120க்கு வெற்றி பெற வேலை வாங்க முடியும். வேலை, அதாவது அவங்களுக்கே தேர்தல் ரொம்ப குருசியலான ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கே ஒரு 150 160 சீட்டு வேணும். இதுல வந்து எப்படி வந்து பாஜகவுக்கு 70 கொடுப்பாங்க, இல்ல தாவேகா கூட்டணிக்கு ஒரு பெரிய கூட்டணி வரப்போகுது அப்படின்னாரு எடப்பாடி. அவங்களுக்கு எத்தனை கொடுக்க போறாரு? ஒரு 70 அப்புறம் 400 சீட்டா இருக்கு. ஸ்டேட்ல இருந்து வாங்கி வந்தோம். ஸ்ரீலங்கா இருக்கு, அப்புறம் இவரு பாமக வேற, தேமுதிகவுக்கு எல்லாரும் நாங்கெல்லாம் வர்றோம், எங்களுக்கு ஒரு 70 கொடுங்க. டிடிவி ஓபிஎஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்க ஒரு 70 கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த பஞ்சாயத்து ஓடும்போது பியூஷ் கோயல் வந்துட்டு இதெல்லாம் பேசிட்டு போறாரு. போய் அடுத்த நாளே வந்து இவங்களுக்கு ஏதோ சம்மன் மாதிரி ஒரு கடிதம் வந்திருக்கு போல இருக்கு, வர சொல்லியிருக்காங்க போல இருக்கு. தலைவன் மலேசியா எஸ்கேப் ஆயிட்டாரு. சிபிஐ இதே கேள்வி தான் கேட்டிருக்கு ஏற்கனவே. நீ ஏன் லேட்டா வந்த, உன்னை ஏன் அந்த இடத்துல உள்ள போய் பேசணும்ப்ப பேசல, எதுக்காக வந்து நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வரணும்னு கூட்டம் மாற்றப்பட்டுச்சு, இதெல்லாம் நம்ம கேட்டால் கோச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, அருணா ஜெகதீசன் ஆணையம் இதுதான் கேட்குது, திமுக சதி அப்படிங்கிறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இந்த கேள்வி தான் எஸ்ஐடி போட்டு கேட்டாங்க, செந்தில்குமார் எஸ்ஐடி போட்டு கேட்குது. இது வந்து திமுகவினுடைய உள்ளடி வேலைகள் அப்படின்னாங்க. இப்போ சிபிஐ அதுதான் கேட்குது. நாம கேட்ட அந்த ஒரு 10 கேள்வி இருக்கு ஸ்டாண்டர்டா. ஏன் லேட்டா வந்த, ஏன் வந்து நாமக்கல்ல இருந்து கரூருக்கு ஷிஃப்ட் ஆச்சு கூட்டம், அங்கிருந்து உடனே எதுக்கு கூட்டம், இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணி பாட்டில தூக்கி போட்டீங்களே, தூக்கி போட்டதுக்கு பிறகு ஏன் பேசுனீங்கன்னு கேட்குறாங்க. நம்மளோட நல்லாவே கேட்குறாங்க. கேள்வி நல்லா கேட்குறான், பதில் வாங்க மாட்டானே. அவனுக்கு பதிலா முக்கியம், அவனுக்கு கூட்டணி தானே முக்கியம். ஸோ அப்போ கேட்குறான். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லாத உடனே அதெல்லாம் வேணாம் பதில், நீ முதல்ல இங்கே கையெழுத்து போடு, கூட்டணிக்கு ஒரு கையெழுத்து போடு அப்படிங்கிறாங்க. கூட்டணி கையெழுத்து இப்போ மேல கூப்பிட்டுருக்கிறதே சிபிஐ. என்னன்னா சிபிஐன்னு கூப்பிடுவாங்க, உள்ள போனா அமித்ஷா உட்காந்துருப்பாரு, செங்கோட்டை ஹரித்வார் போன மாதிரி. ஆமா, அரே பையா கித்தனா சீட்டு கித்தனா சீட்டு அப்படிப்பாரு. நாங்க எடுத்துட்டு உனக்கு ஏதாவது மிச்சம் தரட்டுமா அப்படின்னு அவர் கேட்பாரு. ஸோ அந்த பேச்சுவார்த்தை இவங்க போறாங்க. இவங்க போறது சிபிஐ கூப்பிட்டு எல்லாம் போறா, சும்மா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. ரெண்டாவது குறைஞ்சபட்சம் திமுகவினுடைய சிறுபான்மை ஓட்டை இவங்க ஸ்பாயில் பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து பியூஷ் கோயல் எல்லாம் பேசுற அளவுக்கு இருக்கு பாருங்களேன். ரெண்டாவது இவங்களுக்கு முதல்ல எங்க ஓட்டு இருக்கு, இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா இந்த சோசியல் மீடியால போடக்கூடிய வீடியோவை மட்டுமே ஓட்டா ஜெனரேட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு தாவேக்காவுக்கு. இவங்களுக்கு இந்த பூத் கமிட்டினா என்ன, நேத்து நீங்க அந்த பத்திரிகை முன்னாள் பத்திரிகையாளர் பேசுன பாத்தீங்களா இல்லையா? இல்லையே. 35% இருந்து 45% வரைக்கும் வாங்க போறாங்களாம். ஓ 35 to 45. அற்புதம். நேஷனல் மீடியாலாம் பேசுறாரு. ஆக்சுவலி கிரவுண்டே என்னன்னு தெரியல. இப்போ ஒரு பூத் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்கு. நான் வந்து எஸ்ஐஆர் வந்து டிக்ளேர் ஆகி ஒரே 24 ஹவர்ஸ்க்குள்ள திமுக இருந்து, எங்க ஊர்ல திமுக இருந்து ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க. அவங்க தனியா பிரிண்ட் அவுட் எடுத்து PDF போட்டு கன்வெர்ட் பண்ணி எனக்கு அனுப்புறாங்க. ஓஹோ, அந்த பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கு. ஆமா, லிஸ்ட் இருக்குன்னு போட்டு எங்க ஊர் பஞ்சாயத்துல இருந்து இந்த லிஸ்ட்ல உன் நேம் இருக்கு, மொத்த லிஸ்ட் நம்ம ஊர் லிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே வருது எனக்கு. அதிமுக காரங்க அவங்களும் செட்டா ரெடி பண்ணி அனுப்புறாங்க. சைலண்டா இருக்கக்கூடிய கட்சியில பாஜகவும் சைலண்டா இருக்கு, நாம் தமிழருக்கு எங்க ஊர்ல ஓட்டே கிடையாது. இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா தாவேகா அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே அவங்களுக்கு தெரியல. எஸ்ஐஆர் இருக்கா ஊர்ல தாவேகா, அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அவங்க ஏதாவது போன்ல பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு 2 பேர். ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. திமுக சைட்ல இருந்து வந்தது உடனே வந்து உன் நேம் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் செக் பண்ணி லிஸ்ட் போடுறாங்க. நீ இந்த பூத்துல ஓட்டு போட்டிருக்க, ஸோ அந்த அந்த ஸ்கூலு அந்த கட்டடம் எல்லாம் கிளீனா நம்ம செக் பண்ண வேண்டியதில்ல, அவங்களே செக் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா அடுத்த வேலையை அவங்களே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த வேலை நடக்குது. நான் வந்து ஃபோன் பண்ணி கூட நான் கேட்கல, எல்லாமே வந்துருச்சு அடுத்த நாள் 24 ஹவர்ஸ். இப்போ இதுதான் ஒரு கிரவுண்ட் ஒர்க்கோட முக்கியமான விஷயம். ஒரு கட்சியினுடைய கிரவுண்ட் லெவல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான். இப்போ ஒரு 100 நாள் வேலை திட்டம் நடந்துட்டு இருக்கு. அங்கே உட்காந்து பெண்கள் பேசிட்டு இருப்பாங்க, யாருக்கு ஓட்டு போடலாம், என்ன நடக்குது, நமக்கு 1000 ரூபா வருதே பணம், உனக்கு வந்துச்சு 1000 ரூபா, இந்த தடவை நீ எழுதி கொடு, இது எல்லாமே போயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ இதுதான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்டா ஜென்ரேட் ஆகும். இவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம வந்து கட்சி பலமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த மனநிலை எவ்வளவு பெரிய ஆபத்தானது. இல்ல நேச்சுரலாவே கூட்டம் வருதுன்றாரு செங்கோட்டையனே. நான் என்ன கேட்கறேன், கரூர் கூட்டத்தை எடுத்துக்கங்க. சிபிஐயும் கேள்வி கேட்டிருக்கான், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆள் கூட்டு வந்தீங்கன்னு கேட்கறான். ஆமா, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆட்கள் வந்தாங்க, இதை யார் ஒருங்கிணைச்சது அப்படின்னு கேட்கறான். 2 கேள்வியா பிரிச்சு கேட்கறான். நான் என்ன கேட்கறேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, சுத்தி இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட்டு வந்திருக்கீங்க. சுத்தி இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட்டு வந்து 27,000 பேர் வந்ததாக கிரௌடு சொல்றாங்க. அது ஒரு 10,000 பேர் பொதுமக்கள்னு வச்சுங்களேன். ஒரு 17,000 பேர் 5-6 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இவங்க கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க ஓட்டு பலம் தான் என்ன? இப்ப பாண்டிச்சேரி கூட்டம் போட்டாங்க. பாண்டிச்சேரியில எவ்வளவு பேர் வந்துட்டாங்க? ஒட்டு மொத்தமா அது மொத்த பாண்டிச்சேரியே வந்துருச்சான்னு எல்லா இளைஞர்களும் வந்துட்டாங்க. ஒரு 5,000 பேர் இருப்பாங்க. அதை வந்து அப்படி கழுகு பார்வையில ஜூம் அவுட் ஜூம் இன்ல காட்டி வந்து ஒரு 50,000 மாதிரி நம்மளை ஏமாத்துறது. நாங்க அந்த 5,000 ஓட்டு விழுகும், அதுக்கு மேல வேற என்ன நடக்கும்?
ரெண்டாவது 18 வயசை தாண்டின இளைஞர்கள் எல்லாரும் எங்களோட இருக்காங்க அப்படின்னா அப்ப திருவண்ணாமலை கூட்டத்துல என்ன சொல்றதுன்னு கேக்குறேன். இதுல ஹைலைட் என்னன்னா பாண்டிச்சேரியில லட்சக்கணக்கான மக்கள் பாண்டிச்சேரியில ஓட்டர்ஸே மொத்தம் 10 லட்சம் பேர் லட்சம் பேர் கடல்லையா. நான் டிவி டிபேட்ல ஒருத்தர் கேட்டேன், ஏங்க திருவண்ணாமலையில இளைஞர் அணி ஒரு ஜோன் நடத்தியிருக்காங்க. ஆமா ஒரு ஜோன், ஆமா 1,30,000 பேர். அவங்க வந்து மத்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பிடிச்சி ஆள் கூட்டு வரல, ஐடி கார்டு போட்டு இந்த ஐடி கார்டுல இந்த பொறுப்பாளர்னா தான் உள்ள விடுவாங்க, அப்படிதான் பண்றாங்க. நான் கேட்கிறேன் அவங்க வந்தெல்லாம் இளைஞர்கள் இல்லையான்னு கேட்கிறேன். நியாயம் தானே? இன்னும் நான் 3 டிஸ்ட்ரிக்ட் 3 ஜோனுக்கு பண்ண போறாங்க அவங்க. அவங்க 5.25 லட்சம் பேருக்கு மேல ஷார்ப்பான பொறுப்பாளர்களை இறக்கி இருக்கிறாங்க. பாக அளவுல பூத் வரைக்கும், மாநிலம் தொடங்கி பூத் வரைக்கும் போஸ்டிங் போட்டுருக்காங்க. இந்த பொறுப்பாளர்கள் ஆளுக்கு 5 ஓட்டு பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதனோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு? 5 லட்சம் பேர் 5 ஓட்டு பிடிச்சாங்க, எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த், யூத் ஸ்ட்ரென்த். நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் கூட ஒரு சர்க்கிளே அவங்க பிடிச்சிருவாங்க. இவங்க பண்ணக்கூடிய ஒரு இமேஜ் பில்டிங் இருக்கு இல்லையா, இவர் வந்து மொத்த இளைஞர்களும் இவர் பின்னாடி தான், மொத்த இளைஞர்கள் இவர் பின்னாடி தான் அப்படின்னு. இதுவே ஒரு பெரிய ஒரு பொய். அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. படையப்பா படத்துல கல்யாண சீன்ல கொஞ்சம் அங்க பாரு கண்ணா அப்படின்னு ஒரு ஊரே வந்து லாரி டிராக்டர் மாட்டு வண்டியை கட்டிட்டு வரும்ல, அந்த மாதிரி வந்துருவாங்க. உடனே எல்லாரும் வந்துருவாங்க, நமக்கு தான் ஓட்டு போட்டுருவாங்க. ரெண்டாவது முதல்ல உங்களுக்கு என்ன சின்ன வரப்போகுது, உங்கள்கிட்ட என்ன இங்க வந்து சின்னத்தினுடைய பலமே என்னன்னு தெரியல. இப்போ நீங்க கிராமத்துல போய் 100 நாள் வேலை செய்யற அம்மாட்ட போய் கேட்டீங்கன்னா, அம்மா எதுக்குமா ஓட்டு போடுறேன்னா ஒன்னும் உதயசூரியா ரெட்டலை இதான் சொல்லும். அந்த அம்மா வந்து ஸ்டாலின்னு சொல்லாது, எடப்பாடின்னு சொல்லாது, எம்ஜிஆர்னு சொல்லாது, ரெட்டலை இல்லை உதயசூரியன். முதல்ல நீ ஒரு சின்னம் வாங்கி அந்த சின்னத்தை மனசுல பதிவு வைக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகும், ஒரு புரிய வைக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லை, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. நம்ம சில நேரத்தில் எனக்கு பாவமா கூட இருக்கு, ஏன்னா இப்படி இருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து அவங்க போய் பரப்பணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்களுக்கு ஒரு சின்னம் ஒதுக்கிட்டா பல பரம்பரை சேனல்கள் இருக்கிறாங்க, அவங்களே உட்காந்து சின்னத்தின் மகத்துவம் என்ன, அண்ணா பெற்ற சூரியனுக்கு பிறகு இன்றைக்கு விஜய் அண்ணா பெற்ற சின்னம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் பேசுவாங்க. 1.5 கோடி சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய செய்தி ஊடகம். நம்ம வச்சிருந்தோம்னா அது வந்து யூடியூப், அவங்க வச்சிருந்தா அது செய்தி ஊடகம். சோ அவங்க எல்லாம் பேச போறாங்க, அவங்க எல்லாம் வந்து வீடியோவா போட போறாங்க, 10 லைவ் போடுவாங்க. ரெண்டாவது 10 லைவ் போட்டாலும் அவங்களுக்கு சின்ன மனசுல போய் புரிஞ்சா ஓட்டு போடுவாங்களாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். ரெண்டாவது இவங்களுக்கு கட்சி கட்டமைப்பு தெரியல. நானும் நிறைய பசங்கள்ட்ட பேசி தான் பார்க்குறேன், அவங்க எல்லாருமே விஜய் அப்படின்னு ஒரு 4-5 பேர் பேசுறாங்க, ஆனா கட்சி கட்டமைப்புன்னு என்னன்னு தெரியல, எப்படி ஓட்டு போடுவாங்க, என்ன பூத் லெவலு எதுவுமே தெரியல அவங்களுக்கு. அதான் ரொம்ப ஒரு வேதனையான விஷயமா இருக்கு. நேற்று 2 பேர் ட்வீட் போட்டிருந்தாங்க புலர். அதாவது பல பொதுச் செயலாளர்கள்ல 2 பொதுச் செயலாளர்கள், ஒன்று கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், இன்னொன்று சிடி நிர்மல்குமார் என்ன பொதுச் செயலாளர் தெரியல. ஐடிவிங் பொதுச் செயலாளரா? ஐடிவிங் பொதுச் செயலாளர் போடுறாங்க, போடுவாங்க ஊடக பிரிவு பொதுச் செயலாளர். ஆமா, இணை பொதுச் செயலாளர் அவர், ஜாயிண்ட் ஜெனரல் செக்ரட்டரி. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் சர்ச்சுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த சமூக விரோத செயல்கள் கண்டனத்திற்கு உரியது. நாட்டின் அமைதிக்கும் சமூக நல்லிணத்திற்கும் எதிராக செயல்படும் நபர்கள் மீது எந்தவித பாரபட்சமும் இன்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். நபர்கள் மீது? ஆமாம், அந்த அமைப்புகள் மீது எல்லாம் கிடையாது. அமைப்பா? அந்த நபர்களே யாருன்னு நாங்க சொல்ல மாட்டோம், அப்புறம் எப்படி அமைப்பின் பேரெல்லாம் சொல்லுவோம்? அது தாய்க்கழகம் வேற. ஆமா, பஜ்ரங் தளும் விஹெச்பியும் கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையும். கிறிஸ்தவர்களும் அதே சத்தீஸ்கர்ல ஒரிசால தீ வச்சு கொளுத்தி இருக்கிறான் சர்ச்சை. நீங்க மணிப்பூர்ல கிட்டத்தட்ட 170 சர்ச்சுக்கு மேல அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு, தீ வச்சு எரிக்கப்பட்டிருக்கு. இப்ப டைரக்டா மக்களை இறங்கி இந்த குரூப் RSS பஜ்ரங் தள் விஹெச்பி குரூப் இறங்கி வேலை பார்க்குது. வாயை திறந்து அதை சொன்னாதான் என்ன? வாயை திறந்து ஆமா இந்துத்துவா குழுக்கள், அந்த இந்துத்துவாங்கிற வார்த்தையை ஏன் அவர் பயன்படுத்த மாட்டாரா? மாட்டிக்குவாரோ? பயன்படுத்தினா தாய் கழகத்தை மாட்டி கொடுக்கூடாதுன்னு பாக்குறாரு. கேரளாவிலும் இதே மாதிரியான தாக்குதல்கள் நடந்திருக்குது, நிறைய தாக்குதல் நடந்திருக்கு தொடர்ச்சி. எனக்கு ஹைலைட் என்னன்னா, பொதுவாகவே வந்து மாநில முதலமைச்சர்கள் அந்த மாநிலத்தினுடைய பெருமைகளை பேசுவாங்க, அந்த மாநிலத்தினுடைய மகத்துவத்தை பேசுவாங்க. கேரள முதலமைச்சர் வந்து ரொம்ப டைலக்டிக்கலா இங்கே எவனும் இல்லைன்னு நினைச்சோம், ஆனா இங்கேயும் வந்துட்டானுங்க, நம்ம ரொம்ப சூதானமா தான் இருக்கணும் போல அப்படின்னு பினராயியே பேசியிருக்கிறாரு. அது ஒரு காஷன் தான், ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் அது. இது இப்போ தமிழ்நாட்டிலையும் நம்ம அதே மாதிரி தானே பார்க்க வேண்டியது இருக்கிறது. இங்கே வந்து RSS வேரியஸ் அவுட்லெட்ஸாக பிரிஞ்சு கிடக்குது. தாவேக்கான்ற பேரில் இருக்குது, நாம் தமிழர்ன்ற பேரில் இருக்குது, ஷாகாக்கள் பல இடங்களில் தொடர்ந்து நடத்துகிறாங்க. ராம ரவிக்குமார் மாதிரி பல உதிரிகள் சின்ன சின்ன அமைப்பு தமிழ்நாட்டில் வந்து அதுக்கான கவுண்டர் ஃபோர்ஸாக அவங்க வளர்றாங்க. அப்படிங்கும்போது அதே சமயத்தில் ப்ரொக்ரெசிவ் டீம் அதை விட ஜாஸ்தியான வளர்ந்து நிற்குது. ஓகே, ஸோ அதனால் ஒரு கவர்மெண்ட்டாக அவங்க டீல் பண்ணுறதை விட களத்தில் நம்மளாம் டீல் பண்ணிடலாம். ஆனால் இந்த ப்ரொக்ரெசிவ் முகாமில் இருக்கக்கூடிய அல்லது ப்ரொக்ரெசிவ்ன்றதை தாண்டி
தமிழ்நாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய சில முகங்கள், அந்த முகங்கள் எல்லாத்தையும் வந்து கபலீகரம் பண்ற வேலை ஒண்ணு. ஆமா ஆமா, அது இந்துத்துவாவினுடைய ஒரு 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 லாங்ஸ் ஒரு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஒரு ப்ராஜெக்ட் அது. அந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்றதுல சீமான்லாம் ரொம்ப தீவிரமா இருக்கு. ஒரு டிராவிடியனைசேஷன் ஆஃப் லீடர்ஸ், எல்லா தலைவர்களையுமே திராவிடத்திலிருந்து தொடர்பற்றவர்களா துண்டிச்சு விட்டு அதை வந்து கொண்டு போய் நடுத்தருவில் நிக்க வச்சு இந்துத்துவாக்கு கூடி சேர்த்துறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தமிழ் அடையாளத்துல தான் நிக்க வைக்கிறோம், ஆனா நீங்க நடுத்தருவில் நிக்க வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அது உண்மைதான். ஆக்சுவலி நீங்க தமிழ் அடையாளம் அப்படிங்கிறது இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு வகையில மரபோடு இணைச்சு பேசக்கூடிய மரபு இருக்கும். நீங்க வந்து மறைமலையடிகள் தமிழனுடைய ஒரு முக்கியமான அடையாளம்னு பேசும்போது அவரை நீங்க சைவத்தோட இணைச்சு பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப சைவத்தோட இணைச்சு பேசும்போது அல்டிமேட்டா நீங்க வந்து அதை தமிழருங்கிற அடையாளத்துக்குள்ள முழுமையாக கொண்டு வர முடியாம அதை வந்து அதுக்கான தியரட்டைஸ் பண்ணாம அப்படியே கொண்டு இந்துத்துவ வகையில கொடுத்துட்டு போயிடுறது. ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்பேஸை வந்து காலி பண்ணி வைக்கிறது, அந்த ஸ்பேஸை காலி பண்ணி வைக்கக்கூடிய வேலையை, அதாவது ஏற்கனவே பில்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சில விஷயத்தை வந்து உடைச்சு விடுற வேலையை வந்து சீமான். நம்ம ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா நம்ம சந்தை போட்டிருப்போம், காய்கறி வச்சு சந்தை உட்காந்துருவோம். ஒரு எரும மாடு குறுக்கால வந்துடும், அந்த எரும மாடு கடையை தட்டி விட்டு போயிடும். அவர் திருப்பி உட்காந்து நம்ம எல்லாத்தையும் அடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த சூழல் இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி அது பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், உட்காந்து 2 பேர் உட்காந்துருப்பான். கடையில் எரும மாடு வந்தோடனே நம்ம எந்திரிச்சு ஓடனோடனே அவன் 2 பார்சல் எடுத்து ஓடிடுவான் இல்லையா? அந்த இந்துத்துவ கும்பல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், எப்படா எருமை குறுக்கால வரும் நம்ம 4 பொருளை பிடிங்கிக்கலாம் அப்படின்னு. சீமான் வந்து எருமை மாதிரி குறுக்கால போயிடுறது. இப்போ அதை வந்து வேற ஒருத்தர் தூக்கிட்டு போக பிளான் பண்றான், நாம திருப்பி உட்காந்து அடுக்க வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலி அதான் யதார்த்தமான உண்மை. கஷ்டப்பட்டு அடுக்கின கடையை இப்படி ஒரு அதுக்கு ஒன்றும் தெரியாது, அதுக்கு அறிவும் கிடையாது. அதுக்கு தேவை ஏதாவது திங்கிற கிடைக்குமா அப்படிங்கிற மனப்பாங்க தான். ஏதாவது திங்கிற கிடைச்சா அது போய் ஏறிடும். இதே மாதிரி தான் இங்கே காசு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி காசு கிடைச்சா இவர் போய் ஏறிடுவார். அப்புறம் திருப்பி நாம தான் ஆக்சுவலி என்னன்னா தமிழ் சமூகத்தின் மீது நான் பெரும் பற்றோடு அப்படின்னு பேசுவார். ஆனால் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே பொய். இப்போ இதில் அண்ணாவினுடைய ரோல், இன்னைக்கு நம்ம பல அடையாளங்களை வந்து பேசுகிறோம் அப்படின்னா, அண்ணா வந்து ஒவ்வொரு வரலாற்றையுமே வந்து நமக்கு எடுத்து கொண்டு வந்து சேர்ந்த விதம் வந்து வேற. சிலப்பதிகாரம் அப்படின்னா தீவிர பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த சிலப்பதிகாரத்தை எப்படி பார்க்கறது அப்படின்றது வேற. ஆனா சிலப்பதிகாரத்தை தமிழரின் அடையாளமாக முன்வைக்கும் பொழுது அதை கலைஞர் எப்படி முன்வைத்தார் அப்படின்றது அது ஒரு பாங்கு இருக்கு. இப்போ அதை இன்னைக்கு நம்மளுக்கு அது எந்த அளவுக்கு தேவைப்படுது? இல்லை, அது ஆக்சுவலி தமிழ் சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேன் தமிழ்நாடாக பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காவியம். அதை 3 நிலங்களையும் ஆர்கனைஸ் பண்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு அது ஒரு இணக்கத்தன்மையோடு இருக்குது. அது ஒரு இணக்கத்தன்மை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பெரியாருடைய விமர்சனங்கள் வேற, பட் அண்ணா வந்து மரபில் இருந்து சில ப்ரோக்ரெசிவ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. 3 எந்த மன்னரையுமே வந்து அசிங்கப்படுத்த மாட்டாங்க. பாண்டியன் தப்பு பண்ணிட்டான், ஆனா தப்ப நினைச்சு வருந்தி செத்து போயிட்டான். ஆமா, உயர்வான இடத்தை கொண்டு வைக்கிறான். சேரனுக்கு இது யாருன்னே தெரியாது, ஆனா அவன் சிலை எடுத்தான் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு அப்ரோச்ல கொண்டு வந்து. அது ரொம்ப முக்கியமான அப்ரோச். இப்போ பெரியார் சொல்லி கொடுத்த மொத்த ப்ரோக்ரஸிவுமே மரபோடு கனெக்ட் பண்ற வேலையை அண்ணா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா பார்த்தார். அவர் ஒரு அகடமிஷியன். அவர் அதனாலதான் திருக்குறள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிற்கிறாங்க. அது சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம்னு சொல்லி பட் ஆனால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சிலப்பதிகாரத்தை கொண்டு நிற்கிறாங்க. மணிமேகலையை கொண்டாடுறாங்க. பெரிய மணிமேகலை அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு காவியம். அதாவது நம்ம மரபுல இன்னைக்கு வள்ளலார் வந்து கையில வந்து ஒரு பாத்திரம் ஏந்தி எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டார் அப்படின்னா அந்த பாத்திரத்தை ஏற்கனவே மணிமேகலையோட பாத்திரம். அது அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா பெருநாட்டில் மணிமேகலை வகித்த பாத்திரம். ஆமா, வள்ளலார் ஒரு பெரும் பஞ்சம் நிகழும் போது அவர் ஒரு சைவ நெறியை பின்பற்றிய ஒருவர் மடத்தை வேணாங்கிறார். ஏன்னா சைவ மடம்லாம் நல்லா சாப்பிட்டு சாமியே வேணாங்கிறார். அவர் ஒரு ஜோதி தான், அது உன்னுடைய உள் ஒளி தான், சோறு போடு, அவர் பெருங்கருணை தான் உன்னை வந்து காப்பாத்துட்டார். புத்தரோட கனெக்ட் ஆகுது. உனக்கு நீயே ஒளி, புத்தர் ஒளிதான் நீ பார்க்க வேண்டியது. அதுதான் கடவுளை மர மனிதனை நினை. அதே ஸ்டெண்டன்ஸ் தான். புத்தர், வள்ளலார், பெரியார், அண்ணா. கடவுளை மர மனிதனை நினை, உன்னை நினைச்சுக்கோ, நீ தான் முக்கியம் உள்ள இருக்கு. அது அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா, அது வேற வேற தன்மையில பிரதிபலிச்சுட்டே இருக்குல்ல. அதை மையமா வச்ச மணிமேகலை இவங்க கொண்டாடுறாங்க. மணிமேகலை அப்படிங்கிறது ஒரு பெரிய உரையாடல், வைதிகத்தை வந்து நேரடியாக நிராகரிச்ச உரையாடல். ஸோ அதை வந்து நம்ம அண்ணா வந்து அதெல்லாம் கனெக்ட் பண்ணி எடுத்து கொண்டு வர்றாங்க. ஸோ அப்போ மரபு அண்ணா தமிழ் அடையாள மரபை வந்து அண்ணா ஒரு மிகப்பெரிய மீட்டுருவாக்கம் பண்றாரு. தமிழவன் அழகா சொல்லுவாரு, அண்ணாதுரைக்காக இந்த தமிழ் மொழி அரியணை ஏதுவதற்காக அண்ணாதுரைக்காக 2000 ஆண்டுகள் காத்திருந்தது. தமிழ் அரியணையில உட்கார்றதுக்கு அண்ணாதுரைக்காக 2000 வருஷம் காத்திருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அது உண்மை. எவ்வளவு அரசர்கள் வந்திருக்கலாம், சோழர்கள் வந்திருக்கலாம், யார் வேணாலும் வந்திருக்கலாம். பட் தமிழ் மொழியை ஒரு ஆட்சி மொழியாக கொண்டு வரது இருக்கு இல்லையா, ஒரு அதிகாரப்பூர்வ மொழியாக கொண்டு வரது இல்லையா, அதை வந்து அண்ணா செஞ்சார். அது ரொம்ப பெரிய பாத்திரம். ஆக்சுவலி தமிழ் தேசியத்தினுடைய பெரும் தலைவர் அண்ணா, ஒரு முற்போக்கு தலைவர் பெரியார். நீங்க தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடுமாற்றத்தில் ஒன்று தலைவர் இல்லாமல் சிக்கல். அவங்களுக்கு தலைவர் இல்லை.
அதனால தான் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அவங்க அப்ளை பண்றாங்க. அவரும் ஒரு பெரிய தலைவர், பெரும் விடுதலை போராட்டத்துக்கு பாடுபட்டார். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் தேசியம் பேசணும் அப்படின்னா நீங்க அண்ணாவையும் பெரியாரையும் தவிர்த்து நீங்க எப்படி பேசுவீங்க? இப்போ இந்த சிக்கல் இருக்கு. சொல்ல முடியாத நாளை சீமான் அண்ணா எங்க ஆளுன்ட்டு வருவார். இல்ல, ஆனா புலிகளே ரொம்ப தெளிவா எங்கள் போராட்டம் ஈழத்தில் தான், ஈழ அரசியலை தான் நாங்க பேச முடியும், அந்த அரசியலுக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றத இவர் ரொம்ப தெளிவாக அன்றன் பாலசிங்கம் பலமுறை சொல்லி இருக்கிறாரு, பிரபாகரன் அவர்கள் பலமுறை எழுதி இருக்கிறாரு. எல்லாருமே தமிழ்நாட்டு அரசியலை பற்றி ஒரு பார்வை அவர்களுக்கு இருந்திருக்கே தவிர இதற்குள்ள நம்ம ரோல் பிளே பண்ணணும்னு அவங்க விரும்பல. ரெண்டாவது, நீங்க 2000லேயே RSS எழுச்சி பெற்றுச்சிங்க, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் எல்லாம் ரொம்ப எழுச்சியா இருந்தாங்க. ஒரு நாளும் RSS அமைப்போடு எந்த பேச்சுவார்த்தையிலும் புலிகள் இறங்கினது கிடையாது. அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்ப இவரு பிரபாகரன் படத்தை வச்சுட்டு RSSோட டீல் போடுறாரு. அவர் ஒரு நாளும் அவருக்கு தெரியும் இந்த RSSம் சரி, அங்க பொதுபலா சேனாவும் சரி, ரெண்டு மதவாத அமைப்புன்னு அவருக்கு தெளிவா தெரியும், நல்லா தெரியும். இந்த மதவாத அமைப்பு கொலை பண்ணும், அடுத்த இனத்தை கொலை பண்ணும். ஸோ அப்போ அந்த இனவாத மதவாத அமைப்பை அங்க எப்படி நிராகரிச்சாங்களோ அதே மாதிரி RSS இங்க அவங்க நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆனா சீமான் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தமிழ் அடையாளங்கிற பேர்ல RSS கொண்டு திருப்பி நிறுத்துறாரு. அந்த பக்கம் பிரபாகரன், இந்த பக்கம் பெரியார், முத்துராமலிங்கம், வேலுநாச்சியார் அப்படியே கொண்டு போய் RSS அடைக்கலாம், எல்லாத்தையும் கொண்டு RSS கொண்டு விட்டு போயிடுறது. இப்போ இது ஒரு அழகான பேக்கேஜ், எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு போய் RSS கொடுக்கறது. வழக்கமா காலங்காலமா பார்ப்பனர்களோ இல்ல வைதிகமோ பண்றது தான், அவங்கனால களத்துக்கு வர முடியாது. இது மாதிரி ஒரு பீஸ் சிக்கும், இந்த பீஸை வச்சு டேக் ஓவர் பண்ணிட்டு அப்புறம் இந்த பீஸை தட்டி ஒரு ஓரமாக உட்காருங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே நான் ஒரு சொன்னதுதான், உன்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு பாப்பான் கஷ்டப்பட போறானான்னு கொஞ்சமாவது அறிவு வேணாமா இருக்கும். உன்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு ஒரு பாப்பான் கஷ்டப்படுவானான்னு கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தமிழ் தேசியம் பேசுன ஒரு ஆளை RSS கொண்டாடுதுன்னா அது சீமான் மட்டும்தான். மாப்போசியை கூட ஏத்துக்கலாம். மாப்போசி தெரிஞ்சாரு, அவர் வந்து மாப்போசி கூட சமஸ்கிருதம் நல்ல மொழிலாம் பேசுறாரு, இந்தியை ஏத்துக்கலாம்லாம் ஒரு உட்காந்துருக்கு. ஆனா அவர் திமுக கேண்டிடேட்டா நின்று ஜெயிச்சு மாநில உரிமைக்காக கலைஞரோடு கைகோர்த்து நிற்போம்னு கடைசி வரைக்கும் நின்னவர். ஆதித்யநாத் சார் வரைக்கும் திமுகவில் தான் அவர் வந்து அமைச்சரா இருந்தாரு. இப்ப இப்படி வந்து கலைஞர் தான் மாப்போசிக்கு செலவு வச்சாரு, ஆதித்யநாத்துக்கு செலவு வச்சாரு. இன்னும் இந்த நம்ம கடந்த காலத்துல சமகாலத்துல பார்க்கும் பொழுது தமிழ் தேசிய தலைவர்கள்னு பார்த்த எல்லாருமே திமுகவோட தொடர்புடையதான் இருக்கிறாங்க. திராவிடம் அப்படின்றதுக்கும் தமிழ் தேசியம் அப்படின்றதுக்கும் இருந்த முரண்பாடுகளை அவங்களே முன்ன பின்ன மாத்திட்டாங்க. ஆமா, முரண்பட்டு நின்றாலும் பின்பு உடன்பட்டு நிற்பது வந்து இந்திய தேசிய அரசியல் எதிர்க்கும் போது நம்ம உடன்பட்டு நம்ம அண்ணன் தம்பி தான், நம்மளுக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு தான் அப்படின்ற இடத்துக்கு வர்றாங்க. ஆனா சீமான் வந்து அப்படியே டோட்டலா மாத்தி அதை வந்து டைரக்டா RSSோட லிங்க் அடிக்கிறாரு. அதுல குறிப்பா அவர் இந்த நேரத்துல பெரியார் பத்தி பேச வேண்டிய ஸ்டண்ட் எங்க இருந்து வருது அப்படின்னா, RSS மேடை ஏறது, திருப்பரங்குன்ற விஷயத்துல ஒரு எதுவுமே பதில் பேசல. ரெண்டாவது பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ரெண்டாவது பிரஸ் மீட்ல ஒரு வார்த்தை சொல்றாரு, தீபம் ஒரு நாள் ஏத்தினா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசினார் அவர். அது யாருமே கவனிக்கல. ரொம்ப கவனமான ஒரு வார்த்தை, துல்லியமா இருக்கும். தீபத்தை ஏத்தினால் இந்த இதுக்கு முன்னாடி தீப ஏத்துறப்ப பிரச்சனை இல்லை, தீப ஏத்துறப்ப பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதான் சொல்றாரு. அது என்ன பிரச்சனைன்னு தலைமை வாயே திறக்கல. எஸ்கேப் அப்படியே அந்த இது சொல்றாரு, அப்படியே கிறுக்கு பல்ட்டி அப்படியே அடிச்சார் பாருங்க, கிறுக்கு ஒரு பல்ட்டி. அப்ப நீ என்ன பண்ற அப்படின்னா, இந்த விஷயத்துல RSSக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுனால உங்க மேல ஒரு விமர்சனம் வருது, கேள்வி கேட்கறான், டக்குன்னு உடனே வந்து ஒரு இது அப்படியே மொத்தமா மடமாறிச்சு. நல்லா கவனிங்க, இந்த பாரதியார் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் திருப்பரங்குன்றம் தான் டீடைல் டிஸ்கஷனா இருந்துச்சு. ஆமா, டீடைல் டிஸ்கஷன், ஹிஸ்டரி முதற்கொண்டு தோண்டி எடுத்து எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப தெளிவா பேசிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனை வந்த உடனே அது அப்படியே ஸ்டாப் ஆகுது. RSS பக்காவா சொல்லுது, எப்பா பாரதியோட பேசினா இப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா. ஆனா இவங்க வருஷம் பாரதியாரை வந்து ஒரு வகையா பயன்படுத்துறாங்க. போன வருஷம் இப்படித்தான் அம்பேத்கரை பத்தி அவதூறா பேசிட்டார் அமித்ஷான்னு சொல்லிட்டு இந்திய அளவுல அதை தமிழ்நாடு தான் லீட் பண்ணுச்சு அந்த டிபேட்டை மொத்தத்தையும். அம்பேத்கரை பத்தி நீ எப்படிடா அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கடுமையா எதிர்வினை ஆற்றிய போது குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் குறுக்க பாரதியார் மேடையை போட்டு பெரியாரை பத்தி பேசினாரு. அப்படியே டாபிக் டைவர்ட் ஆகும். இந்த வருஷமும் அதேதான். நம்ம தீபத்தை SARஐ பத்தி பேசி பேசுறோம், பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்யறோம். அதே பாரதியார் மேடையில பெரியார் வந்து பேசி டிவியேஷன். ஆக்சுவலி இந்த டிவேட்டை ரொம்ப தெளிவா பண்ணுவாரு. நிர்மலா சீதாராமன் ஒரு சந்திச்சாருன்னு சொன்னாங்கல்ல. நிர்மலா சீதாராமன் தான். நிர்மலா தேவியில ITC கிராண்ட் சோலா பக்கத்துல PR கிராண்ட்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, SRMோட ஹோட்டல். இது SRM ஹோட்டல்ல நிர்மலா சீதாராமன் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, இவங்க சந்திச்சிருக்கிற வாய்ப்பு உண்டு. நான் எப்படி சொல்றேன்னா, அந்த சந்திப்பு நடந்துச்சுன்னு சொல்லி அடுத்த 2 நாள் அறநிலைத்துறை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தார் சீமான்.
நான் சொன்னேன் ஓஹோ கட்டிங்க போட்டார் போல இருக்கு. 2 நாள் அறநிலைத்துறை பற்றி தப்பா பேசுறது. கட்டிங்னா கருத்தியல் கட்டிங். அடுத்தது பாப்பா சமமா பாப்பான் அப்படிங்கிற டயலாக் வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரே ஒரு கோர்வையை அவர் அப்படியே எடுத்துட்டு வருவார். அது வந்து பார்ப்பனர்களுடைய அஜெண்டாவை தமிழர்கள் அஜெண்டாக்குள்ள இணைச்சு ஒரு பேசுறது. இவ்வளோ காலம் இந்த மண்ணில் எது தெளிவாக பார்க்கப்பட்டுச்சோ அந்த தெளிவாக பார்க்கப்பட்டதை ஒரு தலைமுறைகிட்ட ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிற வேலையை வந்து சீமான் ரொம்ப தெளிவாக செய்கிறாரு. சீமான் குறிப்பாக இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை பக்காவாக டைவர்ட் பண்ணி வர வேலையை தான் அவர் பார்த்தாரு. கடைசி வரைக்கும் அதுக்கு என்ன பதில் சொல்லவே இல்லை. நீ கொந்தளிக்கிறல்ல எவ்வளோ பெரிய கலவரத்தை பண்ண அவன் முயற்சி பண்ணுறான். மதுரைக்காரங்க இவ்வளோ தூரம் இறங்கி ஃபைட் பண்ணுறாங்க, மக்களாக இறங்கி ஃபைட் பண்ணுறான். ஆனா நான் தான் தமிழோட அடையாளம், நான் தான் முருகனோட அடையாளம் அப்படின்னு சொல்லி துடிக்குது புஜம் திதுங் அப்படின்னு மியூசிக் தான் வருதே தவிர பாடி லாங்குவேஜ் வர மாட்டேங்குது. அப்படியே வேலை முதல்ல எடுத்து கொண்டு ஆர்எஸ்எஸ் கையில கொடுத்துட்டு தலைமை எஸ்கேப் ஆயிட்டான். பக்காவா நடந்துச்சாப்பா. இப்ப வந்து இந்த வேலை கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ் கையில கொடுத்தது யாரு? சீமான் தான். இப்போ நீ ஏதாவது பண்ணியா? நீ ஒன்றும் பண்ண மாட்டேன். கொண்டு வந்து ஆர்எஸ் கையில் கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை. கொடுத்துட்டு நான் ரிலாக்ஸாக பேமெண்ட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டு போயிருப்பேன். கிரெடிட் ஆயிடுச்சு ரைட் பாய் அப்படின்னு கிளம்பிடுறாரு. ஸோ இதை வந்து அவர் ரொம்ப தெளிவாக செய்கிறார். தமிழ் அடையாளங்கள் அப்படிங்கிறத எப்படி வந்து திராவிட இயக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மதில் சுவர் போட்டு பாதுகாத்துச்சோ, ஆமாம் ஆரியத்துக்கிட்ட இருந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்று பேசிச்சோ, அதை வந்து இவங்க வந்து மொத்தமாக எல்லாம் பார்க்குறான். நான் ஒரு விஷயம் கடைசியாக சொல்ல ரொம்ப ஆசைப்பட்றேன். பாரதியார் கவிதைகள் நீங்களும் படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருப்பேன். ஸ்கூலில் படித்தோம், ஸ்கூலில் பாடத்திட்டத்தில் இருந்துச்சு. கம்பராமாயணத்தை நீங்களும் படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருப்பேன், ஸ்கூலில் இருந்துச்சு. திருவாசகத்தை நீங்களும் படிச்சீங்க, நானும் படித்தேன். திருமந்திரம் படித்தோம், எல்லாம் ஸ்கூல் இருந்துச்சு. வச்சதெல்லாம் இந்த திராவிட இயக்கம் தானே. ஆமாம், இந்த 70 வருஷமாக தான் நம்ம ஸ்கூல் நடத்துகிறாங்க. 70 தான் நம்ம படித்தோம். நான் என்ன கேட்குறேன், எந்த தமிழ் இலக்கியத்தை பெரியார் இயக்கம் உண்மையிலேயே வந்து பக்தி இலக்கியத்தை ஏற்றுக்கல, ஆனால் இருந்தாலும் பாடத்திட்டத்துக்குள்ளே வச்சது ஹிந்து. அப்படி நாம தான் இந்து மதத்தை அழிச்சிருச்சு திராவிட இயக்கம் திமுகன்னு சொல்கிறாங்களே. இந்த நீ படித்த அண்ணாமலைட்டு கேட்கலாம், நீ எங்கே கம்பராமாயணம் படித்த, நீ எங்கே திருவாசகம் படித்த? ஸ்கூலில் தானே படித்த, கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது தான் நீ படித்த. ஆனால் அது ரொம்ப ஒரு நுட்பமான அரசியல். அதில் வந்து கம்பராமாயணம் இருந்தது, திருவாசகம் இருந்தது, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எதுவுமே நீ இந்துன்ற வெறியை எனக்கு கொடுக்காது. உடல் வியர்க்க வேண்டிக்கொள் என்று சொன்னதே தவிர அடுத்தவன் உடல் வருந்த நீ ஒரு செயலை செய் அப்படின்ற இடத்தை நோக்கி நகரத்துல. ராவணன் வதைப்படலத்தை வச்சிருக்கலாம், ஆனா ராவணன் வதைப்படலம் அங்க இருக்காது. கம்பராமாயணம் அதனுடைய அலங்காரத்திற்காக கொண்டாடுறதுனா அந்த அலங்காரத்துல எது நல்லா இருக்குமோ அதை எடுத்து வச்சிருக்காங்க. அருகதேவன் வாழ்த்தும் உள்ள இருக்கும். ஆமா, இவர நாகனகுமார காவியம், உதயனகுமார காவியத்துல வரக்கூடிய அந்த அருகதேவன் பற்றின பாட்டுலாம் பொங்கு சாமரை ஏந்தி புடை உடை ஏக்க நின்றுட்ட அப்படின்னா பல விஷயங்களை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்க. சாவண காவியத்தையும் உள்ள வைப்பாங்க. சிலப்பதிகாரம் நீங்க ஒண்ணு இல்லை, யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற சொல்லை நாம் ஒரு குழந்தையாக ஒரு மாணவனாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் ஸ்கூல்ல தான் கேட்டான். அந்த பாடத்துல கொண்டு வந்து சேர்த்தது யாரு? இன்னைக்கு வரைக்கும் அது நாங்கள் திராவிட இயக்கம் துரோகம் அளிச்சதுனால இதெல்லாம் பாடத்தில் இருக்கே. சிலப்பதிகாரத்திலையுமே முன்னிறுத்தப்பட்ட பகுதி எது அப்படின்னா, அப்படிப்பட்ட மாநகர் இப்படிப்பட்ட மாநகர் என்று சொல்லுவார்களே, இப்படி ஒருத்தனுக்கு அநீதி நடந்திருக்கே, இதை நான் என்னவென்று சொல்வது, இந்த மக்களுக்கு என்ன வந்து சேரப்போகிறதோ அப்படின்னு புலம்புறா. நீதியை தான் திரும்ப அறத்தை வலியுறுத்தி அவள் புலம்புற பாட்டு தான் உள்ள இருக்கு. ஆமா, நான் யார் தெரியுமா, நான் எப்படி இங்க வந்து சேர்ந்தேன் தெரியுமா, இது எல்லாத்தையும் தாண்டி நான் இன்னைக்கு முன்னாடி நிக்கிறேன்னா அது நீதி கேட்டு நிக்கிறேன் அப்படின்னு அந்த நீதி கேட்பு அப்படின்ற விஷயம் தான் திரும்ப நம்மளுடைய மரபு இலக்கியங்கள் இருக்கக்கூடிய பல விஷயங்களை கூட தவிர்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய அறம் சார்ந்த உரையாடலை நிகழ்த்துவதற்கு பாடத்திட்டங்களை பயன்படுத்தி இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலுமே கம்பராமாயணத்துல எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல தான் படிச்சோம். இப்போ இவங்க சொல்ற மாதிரி இந்து மதத்தையே அழிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்து மதத்தை அழிக்கிற செழுமைப்படுத்தி இருக்கோம்டா. நீங்க மதம் சாமி கோயில் உடைக்கணும்னு இருந்தீங்க, நாங்க அதை வந்து அறம் நோக்கி நகர்த்தி இருக்கு. திமுக வந்து உண்மையிலே செஞ்சிருக்கு, திராவிட இயக்கம் தான் செஞ்சதைய. ஸோ திமுக இந்த தமிழ் மரபை வந்து ரொம்ப அற்புதமா எடுத்துட்டு போயிடுச்சு. ஆக்சுவலி திமுக ஒரு தமிழ் தேசிய கட்சி. அது அடிப்படையில் எந்த அளவுக்குன்னா சங்க இலக்கியத்துல இவன் வந்து வர்ணாசிரமம் இருக்குன்னு ஒரு பாட்டை சொல்றானா, அது வர்ணாசிரமம் இருக்குன்னு சொல்லல, வர்ணாசிரமம் இல்லைன்னு சொல்லுது. வேற்றுமை தெரிந்த நாற்பாலும் கீழ்பால் ஒருவன் கற்பின் அவனும் மேற்பால் படுமே அப்படின்னு சொல்லிட்டு அது ரிவர்ஸ் தான் பண்ணுது. ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷனை தான் அது வலியுறுத்துது அந்த பாட்டு. விதிடா உன்னால உன்னை வந்து எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னா, இல்ல உழைச்சா நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி குரல் எடுத்து போட்டு குரலை படிக்க வைக்கிறாங்க. ஆமா, எல்லாரும் நம்ம ஸ்கூல்ல வினைத்திற்பம் என்பது மனத்திற்பம். நான் ஸ்கூல்ல நம்ம கொஞ்சம் கோவப்பட்டேன், என்னடா இவ்வளவு குரலை மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதணுமே அப்படின்னு கோவப்பட்டேன். ஆனா இது இப்ப புரியுது என்னன்னா, திருக்குறள் வருஷம் எல்லா குழந்தைகளுக்கு வச்சு இவ்வளவு பாடத்திட்டத்துக்கு குரலை வச்சது வந்து திராவிட இயக்கம் தானே. நானும் 9th 11th படிச்ச குரல் தான் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருந்துட்டே இருக்கு. ஒரு நாத்திக குரல். அது வந்து இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகி ஏற்றியான். பிச்சை எடுத்து வாழ்றது ஒரு வாழ்க்கைன்னு ஒருத்தவன் நம்மளை படைச்சிருந்தான்னா, அப்படி படைச்சவன் பிச்சை எடுத்து சாவட்டும்டா அப்படின்னு
இதை விட என்ன நாத்திகம் நாத்திகம். ரெண்டாவது வள்ளலார் பாடல்கள் நமக்கு பாட புத்தகத்தில் இருக்கு. அவர் ரொம்ப அற்புதமான பல பாடல்கள் உள்ள இருந்திருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஔவையார் நம்ம எங்க படித்தோம்? ஸ்கூல்ல தானே படித்தோம். இது எல்லாமே நமக்கு அரசைய விரும்பு ஆறுவது. அதாவது இது எல்லாம் நமக்கு வச்சு இந்த தமிழ் மரபை பாதுகாத்து மொழியை இலக்கியத்தை பாதுகாத்தது இவங்க தான். கற்கை நன்றே கற்கை நன்றே கற்கை நன்றே. இவன் என்னமோ இன்னைக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் பாருங்க, அண்ணாமலை சீமான் 2 பேரும் ஒரே ஸ்டாண்ட். இவன் சொல்லுவான் இந்துவை அழிச்சிட்டாமா, இவன் தமிழ் அழிச்சிட்டாமா. இந்த 2மே பாட புத்தகத்தில் இருக்கு. அழிவுவாதம் பேசுறானுங்க இவங்க எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு பேசுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. ரெண்டாவது பாப்பான் சமமா பாப்பான் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் வந்து உலகத்துல எவனுமே யோசிச்சிருக்க மாட்டான். ஏன்னா ட்ரம்ப்போட ஆலோசகர் சொல்றான், அங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுடைய லாபத்திற்காக பல வேலைகள் நடக்குது அப்படின்னு ட்ரம்ப்போட ஆலோசகர் சொல்றாரு. இங்க இருக்கிற பாப்பான் சமமா பாப்பான் அப்படிங்கிறாரு. நாம பேசிட்டு இருக்கோம் உயர் நீதிமன்ற வளாகமா இருக்கட்டும், இல்ல உச்ச நீதிமன்ற வளாகங்களா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள்ல பெரும்பான்மையான நீதிபதிகள் 76% மேல முழுக்க உயர் ஜாதியா இருக்கிறாங்க. ஆமா, அகில இந்திய அளவுல 88% மேல வந்து பார்ப்பனர்களும் உயர் சாதியினர் மட்டும்தான் இருக்கிறாங்க. 12% தான் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சமூகத்தவர், பழங்குடியினத்தை சேர்ந்தவர், சிறுபான்மையினர், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் உட்பட விளிம்பு நிலை எல்லாரும் சேர்த்து 12% தான் இருக்கிறாங்க. இதை பத்தி பேசாதது 2 குரூப் தான். ஒன்று தாவேக்கா நாத்தாக்கா, இன்னொன்று அதிமுக. தாவேக்கா சொல்ல பாவம், அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு ஓ இப்படியெல்லாம் ஒன்று இருக்கா இல்லை. ஐஐடி நான் என்ன கேட்குறேன், நாம் தமிழர்ல ஒருத்தனை கூட மூளை இல்லை. அண்ணே பாப்பா சமமா பாப்பான்னு சொன்னீங்க, ஏன்னா நீதிமன்றத்தில் இத்தனை நீதிபதி உயர்ஜாதியா இருக்கான். ஐஐடியில முழுக்க ஓபிசி, இங்க இருக்கக்கூடிய முக்குளத்தூரா இருக்கட்டும், வன்னியரா இருக்கட்டும், கவுண்டரா இருக்கட்டும், நாடாரா இருக்கட்டும், ஏன்னா நம்மளால போக முடியல முழுக்க பாப்பானா உட்காந்துருக்க ஐஐடியில ப்ரொஃபஸரா. சென்னை ஐஐடியில் இருக்கக்கூடிய 80% ப்ரொஃபஸர் பார்ப்பனரா இருக்காங்க. ஐஐஎம்ல இது இல்லாம பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்குள்ள உட்காந்துருக்கான். 47 யூனிவர்சிட்டி இருக்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. அதுல கிட்டத்தட்ட 7 பேர் தான் வந்து ஓபிசி பீரியட் வந்து வைஸ் சான்சலர். கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல வந்து அவன் இருக்கான் வைஸ் சான்சலரா. நான் கேட்கிறேன், ஒருத்தனா கேட்க மாட்டியா பாப்பா சமமா பாப்பான்னு சொன்னியான்னு எங்கிட்டே பார்த்துருக்கிறான். அங்க உட்காந்துருக்க டெல்லியில உட்காந்துக்கூடிய செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதி குழுவா உட்காந்துருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு எவனுக்குமே அவங்களுக்கு தெரியல. ஆமா, இந்த நாடே என்னது, நான் என்ன தேங்காய் சில்லு கிளைறவனா, இந்த தேங்காயே என்னதுடா அப்படின்னு சொல்றாருல. அப்ப சிந்துவெளி தமிழ் தேசியம்னு நீ கேட்கலாம்ல. அவன் சரஸ்வதின்னு வாய மூடிட்டு உட்காந்துருக்கல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பாரத நாடு பழந்தமிழர் நாடு, இதுதான் தமிழ் தேசியம் அப்படிங்கிறாரு. இத மணியரசன் வேற கொண்டாடுறாரு. பாரத நாடு பழந்தமிழர் நாடு அப்படிங்கிறது தமிழ் தேசியம். இவங்க கண்டுபிடிச்சிருக்க தமிழ் தேசியம் சூப்பரா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்குடா. அதாவது கரெக்டா போறீங்க, அப்படியே போங்க. அப்படியே இன்னும் 5 கிலோமீட்டர் தான் இருக்கு. தமிழ்நாட்டு மேப்பை மட்டும் விட்டுட்டு மத்தத கொளுத்துன பெரியார் தமிழ் தேசியவாதி இல்ல. ஆமா, பாரத நாடு பழந்தமிழர் நாடு, இவர் தமிழ் தேசியவாதி. யாரு ஆதித்தனாரும் பெரியாரும் சேர்ந்து நடத்தின போராட்டம். தனித்தமிழ்நாடு கேட்டு தமிழ்நாடு நீங்களாக இந்திய வரைபடம் கொளுத்தும் போராட்டம் வந்து ஆதித்தனாரும் பெரியாரும் சேர்ந்து நடத்தினது. 1961 வந்து குடியரசு அச்சகத்தினுடைய வெளியீடா வந்திருக்குது தனித்தமிழ்நாடு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஓப்பனிங் முதல் சாப்டரே இதுதான், நானும் ஆதித்தனாரும் ஏன் சேர்ந்து இருக்கிறோம் தெரியுமா அப்படின்னு ஓப்பன் பண்றாரு பெரியாரு. அதை ஆதித்தனார் ஆதரிச்சு தான் பேசுறாரு. என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களோடும் சேர்ந்து ஒரு தமிழ் தேசிய போக்கோட இவங்க நகர்ந்துருக்கிறாங்க. இவங்க பாரத நாடே பழந்தமிழர் நாடு தான், இதாண்டா தமிழ் தேசியம் அப்படிங்கிறாங்க. இல்ல, ஒரு கண்டினியூட்டி பாருங்களேன். 1929 WPA சவுந்தரபாண்டியன்ல தொடங்கி 1970 ஆதித்தனார் வரைக்கும் பெரியார் வந்து கன்சிஸ்டண்டா தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. நீ சுயமரியாதை ஏத்துக்கிட்டேன்னா இந்த பக்கம் நானும் நீயும் சேர்ந்து தான் நிற்போம், தனித்தமிழ்நாடு கோரிக்கையா நீ நானும் சேர்ந்து தான் நிற்போம் அப்படின்னு 2ஐயும் கன்சிஸ்டண்டா தான் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. இவனுக்கு நடுவில் பூந்து திரிகள் வேலை. நாம இதை கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கணும். இப்போ சிறை படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு, நான் வந்து பார்த்தேன், ப்ரிவியூ ஷோவே பார்த்தேன். அற்புதமான படம். டைரக்டர் தமிழினுடைய ரைட்டிங்கில் சுரேஷ் இயக்கியிருக்காரு. 3வது ரமேஷ் நடிப்பில். ஆமாம், ரொம்ப அருமையாக இருக்குது. அதில் வந்து ஒரே ஒரு சீன் வந்து சொல்லி நம்ம நிறைவு பண்ண. எப்படின்னா, 2 ஜட்ஜு ஒரு கேஸ் தான். இதுக்கு முன்னாடி வந்த ஜட்ஜு மன்னிப்பே கேட்குறாரு கைதுகிட்ட, தேவையில்லாமல் உங்களை வந்து நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஜட்ஜோட பேர் என்ன? ரத்தினவேல் பாண்டியனா? யார் அவர்? திமுகவினுடைய மாவட்ட செயலாளர், தேசிய அளவில் சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதியாக இருந்தவர், ஓபிசி இடஒதுக்கீடு வழக்கில் பெரியாரை மேற்கோள் காட்டி தீர்ப்பு எழுதியவர். இதுதான் திமுக, இதான் திராவிட முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஒரு ஓபிசி ஜட்ஜு ஒரு முக்குளத்தோர் சமூகத்திலிருந்து ஒரு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் தேர்தலில் தோத்து போறாரு, கலைஞர் கூட்டு வந்து மேலே அனுப்புறாருல, அவருடைய தீர்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு ஓபிசி ஒரு அதிகாரத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும்?
ஆனால் ஓபிசி அல்லாதவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸில் காமிச்சிட்டாங்க, ஒரே சீனில் காமிச்சிட்டாங்க. இப்போ நாம் அடைஞ்ச வெற்றி இருக்குது பார்த்தீங்களா, திராவிட இயக்கம் என்ன செஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய ஓபிசியாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய SC/ST இருக்கட்டும், இதனுடைய வளர்ச்சி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன முதல் தமிழ்நாட்டு தலித் நீதிபதி வந்து கலைஞர் ஆட்சி காலத்துல தான் ஹைகோர்ட்ல வந்து ஜட்ஜா எலிவேட் ஆகி அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போறாங்க. ஸோ அப்போ நம்ம இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு திரை இயக்குனர் எவ்வளவு நுட்பமாக ஒரு அரசியலை, ஒரு சமூக நீதி அரசியலை அவர் சொல்லியிருக்காரு. இது எதையுமே தெரியாமல் எதுக்கு அவங்களுக்கு இந்த பேர் வச்சாங்க இந்த ஜட்ஜுக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க வந்து நாங்கள் வந்து பாரத நாடு ரத்னவேல் பாண்டியன்னா கார்த்திக் ரெஃபரன்ஸுக்கு போவாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேரில் ஒட்டுமொத்தமாக தமிழ் அடையாளத்தை கொண்டு போய் ஒரு இந்துத்துவ அடையாளத்திடம் ஒப்படைத்து விட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. துண்டை போட்டு வேலை முடிஞ்சுடா, கிளம்பு அப்பா அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு. ஆனால் அது ஒருபோதும் தமிழ்நாட்டில் நடக்காது. விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஓகே, நன்றி.